புதுச்சேரியில 9 வயசு குழந்தைய 3 நாளா வச்சு கஷ்டப்படுத்தி அந்த குழந்தை எந்த அளவுக்கு துடிச்சிருக்கும், நீ என்ன பண்றன்னு தெரியாத அளவுக்கு. இப்ப நியூஸ் ஷேர் பண்ற ஒருத்தனும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதே வேலையை பண்ணதான் போறான். ஏன், எதுக்கு, என்ன காரணம், எதனால, எந்த சுச்சுவேஷனால நீ தள்ளப்பட்ட? போய் சாவுங்கடா. எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனாக இருந்தாலும் அந்த 9 வயசு குழந்தைய நீ 3 நாளாக வச்சு அவ்வளோ கஷ்டப்படுத்தி அதை கொன்று நீ சாக்கடையில் போடுறனா, சாக்கடை நீ தான் சாக்கடையில் இருக்கணும். பெண்ணோட ஒழுக்கம், பெண்ணோட நடத்தை, இதை பற்றி பேசுறது மட்டும்தான் நம்ம மெயின் கான்செப்டாக வச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த குழந்தை என்ன நடத்தையில் ஒழுக்கக்கிட்டு போய் நீங்கள் பார்த்தீங்க? திருடனுக்கு பயப்படுறதா, இல்லை உங்களை மாதிரி பொறுக்கிங்களுக்கு பயப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணா அவளை இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்து ஆன்றவன் அந்த குழந்தைய பார்க்கும்போது எப்படி பார்க்கறானா, ஒரு பொருளாக பார்க்குறான். தைரியமான பொண்ணா நீங்கள் வளர்க்கணும். ஆம்பளை பசங்களை வளர்க்குற எல்லாருமே பயப்படணும். போதைப் பொருட்கள், சோசியல் மீடியா ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ இதுகளை பார்த்து 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 வளர்றவங்க 12 வயசுல இருந்தே, எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே இந்த தப்பான விஷயங்களில் இன்வால்வ் ஆகிறத நான் நேரில் பார்க்குறேன். நிறைய பேரை பார்க்குறேன். கண் கூட டெய்லி ரோட்டில் நான் பார்க்குறேன். பெண்ணுன்றது அது ஒரு உறுப்பு தான், அது மறைக்கப்பட வேண்டிய பொருள் அப்படின்னு சொல்லி 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 அவனுக்கு ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது. இதில் என்னதான் அப்படி இருக்குது? ஏன் அதில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாதா? அப்படி வெறி வந்துச்சுன்னா நீ சாவு. உன் வீட்டில் இருக்கிறவங்கள சாகடி. உன் வீட்டில் இருக்கிறவங்கள சாகடிச்சு சாக்கடையில் போடு. உன் வீட்டில் இருக்கிற ஒரு குட்டி குழந்தைய உன்னால் தொட முடியுமா? அந்த 5 பேரை ஃபோட்டோவில் காட்டுறாங்க. அந்த 5 பேர்த்துல எவனுமே அவன் வீட்டில் நடந்துச்சுன்னா அப்படியே பதறுவானுங்க. அப்போ இன்னொரு வீட்டு குழந்தைய பார்க்கும்போது உனக்கு அந்த ஆசைகள் வருதா? சபலப்படுதா மனசு? கேடுகட்ட மனசுராடே. இதெல்லாத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி ரொம்ப கோரமான சம்பவத்தெல்லாம் கேட்டு 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 எங்களால் ஷேர் மட்டும் தான் பண்ண முடியுது, எங்களால் கமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியுது, எங்களால் லைக் மட்டும் தான் பண்ண முடியுது. வேற என்ன எங்களால் பண்ண முடியும்னு நினச்சி தான் பண்ணுறீங்களா? உங்களுக்குலாம் 20 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கக்கூடாது. இஸ்லாமிய முறைப்படி இந்த தப்பு செஞ்சால் இந்த பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி உங்களெல்லாம் வெட்டணும். அப்போ தான் உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் திருந்துவானுங்க. இந்த வீடியோவை பார்த்து ஐயோ பாவம்னு சொல்கிறவனும் நாளைக்கு இதை பண்ணுறான்னு தோணுது. அதில் இருக்க பெண்களுக்கு பாதுகாப்புன்றது சுத்தமாக இல்லாமல் தான் போகுது ஒழிய வரல.